வெங்காயம் இப்படி வதங்கி எடுத்து பாருங்கள். வதங்கின உடனே இதில் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதோட மீடியம் சைஸில். அதை இதோட போட்டு நல்லா எண்ணெய் அது நல்லா எண்ணெய் கசிஞ்சு வெளியில் வரும். அதுதான் சைனாக அது வதங்கி இருக்குங்கிறதுக்கு. அதையும் போட்டு இது மாதிரி வதக்கி எண்ணெய் கசிஞ்சு வந்த உடனே வெண்டைக்காயோ கத்திரிக்காயோ எந்த காய் வச்சுருக்கே அது வைக்க. வெண்டைக்காய் போட்டால் நல்லா இருக்கும், பட்டு எது வேணால் போடலாம். கத்திரிக்காயும் நல்லா தான் இருக்கும். இது நல்லா வதங்கணும். ஆஃப் பண்ணிடலாமா? எத்தனை நாள் ஆகும் தெரியலையா? 2 நிமிஷம் ஆகும். வதங்கிறது எனக்கு என்ன டைமாக பார்க்கணும். இது நல்லா குழஞ்சி வேகணும். கத்திரிக்காய் அது வெங்காயம் தக்காளி அதோடு சேர்ந்து நல்லா வதங்கி கலரே சேஞ்ச் ஆகும். தெரியும் உங்களுக்கே பார்த்தாலே நல்லா வதங்கிருக்குன்னு. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயும் போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு முதல்ல வதங்கட்டும். அப்புறம் கத்திரிக்காய் போட்டு அதுவும் வதங்கிறதுக்கு நேரம் ஆகும்ல, அதனால சொல்லிட்டேன். சரி, இது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி உங்களுக்கே தெரியும் பேஸ்ட் மாதிரி ஆகும். பேஸ்ட் மாதிரி ஆனால் மேலே எண்ணெய் தனியாக வரும். எண்ணெய் தனியாக வரும், பிரிஞ்சு வரும். அதுதான் பதம். அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சு வர டைப்பில் இது வந்து கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, சில்லி பவுடர், கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, போட்டுல இதோ பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் போட்டு சாம்பார் பொடியெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுருக்கேன். இதில் வந்து ஸ்பெஷலே சாம்பார் பொடி போடாமல் வெறும் மிளகா பொடி போட்டு தென் இது நல்லா பிரிஞ்சு வந்த உடனே இந்த பொடியெல்லாம் போட்டு ஒரு பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிட்டு கத்திரிக்காயும் போட்டு அதையும் வதக்கிடணும். அப்புறம் இதே போடணும். அப்புறம் இதான் இதில் எல்லாம் போட்டுருவேன் மிளகா பொடி. அப்புறம் கடைசியில் புளியை விட்டு கெட்டியாக புளியை விட்டு கொஞ்சோண்டு வெல்லம் வேணும்னா போடுங்க, இல்லாட்டா வேண்டாம். போட்டு கெட்டியாக ஆயிடும். அது ரொம்ப தனியாக புளி கரைச்சி விடாமல் ஓரளவுக்கு புளி கரைச்சி விட்டால் கெட்டியாக இருக்கும். அதை வந்து எடுத்து பரிமாற வேண்டியது. ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கும். இதுக்கு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன், காரப்பொடியும் போட போகிறேன். இது எண்ணெய் நேரம் முன்னொன்று விடுங்க. இதை வருது பச்சை எங்கே வருது? ஆமாம் வருது. ரைட்டோ பச்சைல இன்னும் இது வருது. இதில் இது காரப்பொடி, உங்களுக்கு மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, ரெட் சில்லி பவுடர் போடுங்க, சாம்பார் பவுடர், அதை ஒரு கலக்கு அதையும் இதோட ஒரு கலக்கு கலக்கணும். அப்புறம் பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் முன்னாடியே போட்டாச்சு. அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு உப்பு. அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும்னு இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, கத்திரிக்காயை போடும். வெண்டைக்காயோ கத்திரிக்காயோ எது இருக்கோ உங்கள்கிட்ட அதை போடணும். அதையும் போட்டு நல்லா வதங்கணும். இது வதங்கினோடனே அவ்வளோதானே. வதங்கினோடனே புளியாக கட்டணும். அதை காமிக்கணும். ஆமாம். லாஸ்ட்டு ஸ்டெப்பு